வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 9வது நாள் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு. 31 ஜனவரி 2025க்கான கவுன்சிலிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமா இருந்த பிசி ஜெனரல் வுமன், அதே மாரி பிஎஸ்டிஎம்க்கான ஜெனரல் வுமன், அதுக்கப்புறம் ஜெனரல் வுமன், அதே மாரி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஜெனரல் அண்ட் வுமன், எம்பிசிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெந்த புண்ல வேலை பாய்ச்சுற மாரி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட்ல இருந்து மொத்தமா 17 வேக்கன்சிஸ் குடுத்திருந்தாங்க. அந்த 17 வேக்கன்சிய 4 வேக்கன்சியா ரெடியூஸ் பண்ணிட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த மிச்சமா இருந்த 13 வேக்கன்சிய மொத்தமா தூக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 4 வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. அந்த 4 வேக்கன்சியும் போக மீதி இருந்த 13 வேக்கன்சியும் தூக்கிட்டாங்க. இதுவும் ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல குடுக்குற பிடிஎஃப் குடுத்துருக்கிறோம். நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்து பாத்தீங்கனாலே தெரியும். மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு டச் பண்ணல. ஏன் டச் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி வேக்கன்சிஸ், அதாவது பிடபிள்யூடி, டிடபிள்யூ வேக்கன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேன் வேக்கன்சி, இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் மட்டும்தான் மிச்சமா இருக்குது. மற்ற எல்லா வேக்கன்சியுமே காலி ஆயிட்டதுனால மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டச் பண்ணல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் 0 வேக்கன்சி ஆயிடுக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவும் தர்ற மாதிரி ஸ்பெஷல் பிடிஎஃப்பும் ரெடி பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதுல மெயினா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பிடிஎஃப்லயும் தனியா ஜெனரல் வுமன், அதே மாதிரி ஜெனரல் பிஎஸ்டிஎம், வுமன் பிஎஸ்டிஎம் இதை மட்டும் தனியா பிரிச்சு தர மாதிரி பிடிஎஃப்பும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் ஜெனரல் அண்ட் வுமன் வேக்கன்சி காலி ஆயிட்டதுனால. இது பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும், அதாவது எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் வேகன்சிஸ் 0 ஆயிருந்துச்சு நேத்து வரைக்கும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு. இந்த 2 லிஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா அதான் மொத்தமா பாத்தீங்கன்னா 29 டிபார்ட்மெண்ட் 0 ஆயிருக்குது. அந்த பாயிண்ட்ல பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 0வான டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கான வேகன்சியே 0 ஆயிருக்குது. திண்டுக்கல் அண்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்டான வேகன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரலுக்கான வேகன்சி 0 ஆயிருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான வேகன்சியும் 0 ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா இருந்த 17 வேகன்சியை 4 வேகன்சியா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த 4 வேகன்சியை ரெடியூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதுல ஒரு 4 வேகன்சி எடுத்திருந்தாங்க. அதனால 4 வேகன்சியை ரெடியூஸ் பண்ணிட்டு மிச்சமா இருந்த 13 வேகன்சியும் காலி பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு வேகன்சிஸ் எங்கெங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீடைல். சரிங்களா? எஸ்சி ஜெனரல்ல பாத்தீங்கன்னா 26 வேகன்சி எடுத்திருக்காங்க. எஸ்சி உமன்ல 3 வேகன்சி. எஸ்சி டிடபிள்யூல பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி. இப்போ டிடபிள்யூ வேகன்சிஸுமே ஏறத்தாழ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இங்கேன்னு. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 6 வேகன்சி, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சி மட்டும் இருந்தாங்க. மொத்தம் 38 வேகன்சி. எம்பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமா 67 வேகன்சி. எம்பிசியில் பாத்தீங்கன்னா ஜெனரல் எல்டியில் ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பிசி ஜெனரல்ல 38 வேகன்சியும், எம்பிசி உமன்ல 15 வேகன்சியும், எம்பிசி டிடபிள்யூலையும் பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் அப்படின்னு பாக்குறப்போ ஜெனரல் பிஎஸ்டிஎம் 8 வேகன்சியும், உமன் பிஎஸ்டிஎம் 7 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. சரி, உமன் பிஎஸ்டிஎம் 4 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மற்றதெல்லாம் பாத்துக்கங்க. பிசியில் பாத்தீங்கன்னா 103 வேகன்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசி உமன் எல்டிக்கான வேகன்சி மொத்தமா காலி ஆயிருச்சு. சரிங்களா? இது வரைக்கும் இருந்த வேகன்சிஸ் எல்லாமே தீர்ந்துருச்சு. பிசி உமன் எல்டிக்கான வேகன்சிஸ். அதுக்கப்புறம் ஜிடியில் பாத்தீங்கன்னா 81 வேகன்சியும், எஸ்சியில் பாத்தீங்கன்னா 5 வேகன்சியும், பிசிஎம்ல 3 வேகன்சியும். மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 297 வேகன்சி கம்மியா இருக்குது இன்னைக்கு டேட்டுக்கு. அதுல 14 வேகன்சி நம்ம கழிச்சிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு மொத்தமா வேகன்சி, அதாவது இன்னைக்கு மொத்தமா போஸ்டிங் எடுத்தவங்க எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 283 பேர் இன்னைக்கு போஸ்டிங் எடுத்திருக்காங்க. அந்த 14 வேகன்சியும் கழிச்சதும் போக. இது பாத்தீங்கன்னா இன்னமா எவ்வளோ வேகன்சிஸ் எங்கெங்க லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீடைல் வீடியோ பாஸ் பண்ணி என்ன ஏது அப்படிங்கிறத உங்களால ஈஸியா பாத்துக்க முடியும். இதுல ஒரு 16 வேகன்சி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான். இன்னமே அதுக்கான கிளாரிபிகேஷன் கிடைக்கல. அந்த கிளாரிபிகேஷன் சீக்கிரம் கிடைச்சா இன்னும் ஒரு சிலருக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் அந்த வேகன்சிஸே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மொத்தமா பாத்தீங்கன்னா 1495 வேகன்சி இன்னும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 283 பேர் போஸ்டிங் எடுத்துக்கிறாங்க. அந்த 14 ரிமூவ் வேகன்சியும் சேர்த்து 297 வேகன்சி ரெடியூஸ் ஆயிருக்குது. மொத்தமான ஆப்சன்டீஸ் பாத்தீங்கன்னா 117 பேர் மொத்தமான ஆப்சன்டீஸ். லெஃப்ட் ஓவர் வேகன்சி இதுக்கப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா 1495 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அந்த 16 வேகன்சி நம்மளும் ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு கிளாரிபிகேஷனுமே கிடைக்கல. அந்த தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல 16 வேகன்சிக்கான கிளாரிபிகேஷன் எதுவுமே கிடைக்கல.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.